Good evening, everyone. Welcome back to another video. So, in the video, we're going to talk about what happened today in Nifty என்னாச்சு and fall. எப்படி நம்ம நேத்தியே டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஃபால் வரப்போகுது, இது வந்து ஃபால் முடியல, இன்னும் ஃபால் ஆகலான்ட்டு நான் வந்து வீக்லி அப்டேட்டில் போட்டேன். ஸோ இஸ் ஆ வெரி குட் டீப் ஃபால். அதுக்கு முன்னாடி ஒன் ஸ்மால் இம்பார்ட்டண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நேத்தோட வீடியோவில் யாரும் வந்து கமெண்ட் பண்ணாங்க, சார் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் தெரியலன்ட்டு. நான் வந்து இந்த டாபிக் வந்து நிறைய வாட்டி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் ரிப்பீட்டட் மேபி நியூ ஃபாலோவர்ஸ்க்கு. பிளாக் கலர் நான் எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். நான் வந்து கிட்டத்தட்ட 10 to 12 hours சிஸ்டம் தான் பார்க்க போகிறேன். சிஸ்டம் பார்க்கும்போது பிஃபோர் ஆப்வியஸ்லி ஒயிட் கலர் தான் இருந்தது. ஐசைட் ப்ராப்ளம் இல்லைன்னா ஐ ப்ராப்ளம் அதெல்லாம் நிறைய ஹெட்டேக் எல்லாம் நிறைய வந்தது. ஸோ நான் வந்து ஒன்லி ஒன் ஸ்க்ரீன் பார்க்கல, நான் மூணு நாலு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஒரே டைமில் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தட்ஸ் வை ஐ சேஞ்ச் டு பிளாக் கலர். ஸோ அப்படி செகண்ட் பார்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தெரியலையே. ஸோ மேபி அந்த பர்சனுக்கு மட்டும் அப்படி இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் அப்படி இருந்தால் வாய்ஸ் ப்ராப்ளம், மைக்ரோஃபோன் ப்ராப்ளம், ஆடியோ ப்ராப்ளம், இல்லைனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரியலனா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. பிகாஸ் ஐ எம் ரீடிங் ஆல் கமெண்ட்ஸ். ஐ நீட் டு நோ ஃபீட்பேக் எனக்கு வேணும். ஏன்னா பெஸ்ட் எப்படி நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரணும்னா அப்படி தான் நான் வந்து ஃபீட்பேக் கண்டிப்பாக இருக்கணும். ஆல்ரைட். ஸோ பாயிண்ட் இஸ் தட் வெரி சிம்பிள். அனாலிசிஸ் ஐ கேன் கிவ் யூ என்னோட சைட்லேருந்து ட்ரேட் மட்டும் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாதுன்ட்டு. ஆல்ரைட். எனிவே லெட்ஸ் கெட் பேக் இன் டு த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிட் டேல ஆல்மோஸ்ட் வென் ப்ரைஸ் வாஸ் ஹியர் கிட்டத்தட்ட 23,650 500 கிட்ட இந்த மார்க்கெட் அந்த டைமில். தட் டைம் ஐ கேவ் திஸ் லெவல் இன் த ஜோன். நான் எதுக்கு இந்த ஜோன் கொடுத்தேன், எப்படி கண்டுபிடிச்ச ஜோன் வந்து ஐ வில் டிஸ்கஸ் இன் அனதர் வீடியோ. அது வந்து கொஞ்சம் டீப்பான வீடியோ இருக்கும், எஜுகேஷ்னல் வீடியோ தான் இருக்கும். இப்போ அனாலிசிஸ் வீடியோவில் அது டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப லாங் ஆகிடும். ரைட் நவ் இந்த லெவலில் எதுக்கு நான் வந்து பார்த்தேன்னா வெரி சிம்பிள். வீக்லி வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், மேலே போச்சு கேப் அப் மார்க்கெட் மேலே ஆகி போச்சுன்னா வி வில் லுக் ஃபார் இன்ட்ராடே லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வி வில் ட்ரை டு கேப்சர் சம் மூவ்மெண்ட் ப்ரைஸில். கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டவுன்ஃபால் தான். ஸ்விங் ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ரைட். ஸ்விங் ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். மோஸ்ட் லைக்லி நான் வந்து ஐ வாண்ட் எனி பெஸ்ட் லோ ரிஸ்க் செட்டப் எப்படி இருக்கும்ன்ட்டு மார்க்கெட் இப்படி போய் மேலே போய் கீழே வந்து திரும்பி இட் வில் கோ பேக் அப். ஓகே. திரும்பி கீழே போனால் நம்ம இந்த ஏரியா ரிவர்சல் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இட் வில் பி வெரி குட் செட்டப் ஃபார் அஸ் அப்படின்னா வீக்லி வீடியோவில் சொன்னேன். ரைட். ஸோ எதுக்கு நம்ம வந்து ஸ்மால் கரெக்ஷன் இல்லாமல் டீப்பாக கரெக்ஷன் வந்தது, எதுக்கு நம்ம அப்படி யோசித்தோம் முன்னாடியே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதா யூடியூப் எல்லாம் பார்த்து டெக்ஸ்ட் புக் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து யூ கேனாட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே. அதுதான் மெயின் ப்ராப்ளம். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சார்ட் ரீடிங் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் தான் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வெரி சிம்பிள், இந்த ரேலியில் ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிளியர் இல்லை. ஓகே. ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் கிளியர். அப்படியே ஒரே லைனில் போகுது மார்க்கெட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். சில டைம் மார்க்கெட் இப்படி ஆகிறதுக்கு காரணம் பாசிபிள் வேவ் ஏ இருக்கலாம், இல்லைனா இது வந்து சிம்பிள் பம்ப் இருக்கலாம், மார்க்கெட் டம்ப் ஆகும். கிட்டத்தட்ட 61 to 70% தான் நேத்தோட வீடியோவில் சொன்னேன். மினிமம் எனக்கு வந்து 61% கரெக்ஷன் வந்தால் நல்லதுன்ட்டு சொன்னேன். ஆல்ரைட். ஸோ வி காட் அ வெரி டீப் கரெக்ஷன். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து கண்டிப்பாக சார்ட் ரீடிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. எலியட் வேவில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எவ்ரி ஒன் கேன் டூ இட். நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ யூ ஆல்சோ கேன் டூ இட். சிம்பிள். ஸோ இந்த லெவல் வந்து எனக்கு நாளைக்கு 2-3 days ஐ சி திஸ் லெவல் எப்படி எனக்கு வந்து பவுன்ஸ் வேணும். பவுன்ஸில் என் பேட்டர்ன் இப்படி வந்ததுன்னா சூப்பர். இல்லை மார்க்கெட் வந்து 38லேருந்து 50% ஜோன் ஆகும். 38லேருந்து 50% ஜோன் வெரி சிம்பிள். ஐல் எக்ஸ்பிளைன் யூஸிங் டைம் அனாலிசிஸ் ஆல்சோ. என்னோட ஸ்மால் மைனர் டைம் சைக்கிள்ஸ் போட்டு before that let me just show you 38 to 50% zone in the fall change check பண்ணுறோம் ஒரு நிமிஷம். யா. ஸோ எங்கே வருது 38-50% ஜோன் வந்து கிட்டத்தட்ட 23,743 23,800. ஓகே. 740லேருந்து 800.
ஸோ இந்த ஜோன் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி போச்சுன்னா that is a very good chance for upside momentum. Now question, எப்படி டைம் அனாலிசிஸ் போட்டு டைம் அனாலிசிஸ் வாட் இஸ் இட் டெல்லிங் மீனா வெரி சிம்பிள். டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு என்கிட்ட. டூ ஆப்ஷன்ஸ் எப்படின்னா, டுடேஸ் டே 6th வந்து ஸ்விங் லோ ஆச்சுன்னா, திரும்பி சொல்கிறேன், 6th வந்து ஸ்விங் லோ கண்டிப்பாக ஆச்சுன்னா லோ, தென் ஐ எம் லுக்கிங் ஃபார் அப் மூவ் ஆன் டாப் டில் 13th. ஓகே, 13th வரைக்கும் நான் ஐ லுக் ஃபார் அ மூவ் ஆன் டாப், அப்சைட் மொமெண்டமாக பார்ப்பேன். இது வந்து அப்சைடு வந்து ஒரே லைன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரேலி வந்துச்சு, ஓகே டன். மெதுவாக ஸ்லோவாக போய் இப்படி சாப்பி ஸ்ட்ரக்சர் இப்படி ஸ்லோவாக போய் அதுவும் ஓகே எனக்கு. ஆனால் எனக்கு வந்து 6th லோ இல்லை ஆயிடுச்சுன்னா 13th வரைக்கும் ஐ லுக் ஃபார் அன் அப்சைட் மொமெண்டம். வெரி சிம்பிள். இது ஆகலைன்னா எப்படி? செகண்ட் ஆப்ஷன் எனக்கு எப்படின்னா, இந்த வீக் மட்டும் ஃபுல்லாக மார்க்கெட் சுற்றி ஸ்லோவாக இப்படி போய் கரெக்ஷன் போட்டு 38லேருந்து 50% ஜோன் திரும்பி, இப்போ நான் சொல்கிறது கரெக்ஷன் 38லேருந்து 50% ஜோன் இங்கிலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். எங்கேருந்துன்னா ஜஸ்ட் மார்க் தட் லெவல் கிட்டத்தட்ட 24,054 நான் மார்க் பண்ணியிருக்கேன். 38லேருந்து 50% ஸோ நாளைக்கு ஏதாச்சும் புது லோ வந்துச்சுன்னா திரும்பி நான் வந்து ஃபிபனாச்சி போட்டு மார்க் பண்ணுவேன் 38லேருந்து 50% ஜோன். ஓகே, ஸோ அந்த 38லேருந்து 50% தாண்டி போல மார்க்கெட் மெதுவாக எப்படியே கரெக்ஷன் ஆகி திரும்பி இப்படி ஆகுது மார்க்கெட். ஃப்ரைடே வரைக்கும், Thursday ஃப்ரைடே வரைக்கும் ஐ வில் எக்ஸ்பெக்ட் சம் கரெக்டிவ், இன்னும் கொஞ்சம் டவுன் மூவ். ஓகே, Thursday ஃப்ரைடே வரைக்கும் சிம்பிள். 2 பாசிபிலிட்டிஸ் கொடுத்துட்டேன். கன்ஃபர்மேஷன் எப்படி எந்த லெவல் பார்க்கணுன்ட்டு, எப்படி யோசிக்கணுன்ட்டு. வரப்போது ஸ்ட்ரக்சர் மெதுவாக வந்தால், ஸ்லோவாக வந்தால் 38-50% ஜோன் தாண்டி போகலைன்னா ஐ வில் லுக் ஃபார் அப்படியே கண்டினியூஸ் கரெக்ஷன் ஆன் த டவுன் சைட். இன்னும் ரேலி வந்து செல் ஆன் ரைஸாக இருக்கும், கொஞ்சம் கரெக்ஷன் மேலே வந்து செல் ஆன் ரைஸ் இருக்கும். அப்படியே நம்ம 38-50% ஜோன் தாண்டி போய் என் பேட்டர்ன் இப்படி போட்டு, ரைட்? ஸோ எப்படி என் பேட்டர்னா, திஸ் இஸ் என் பேட்டர்ன். நீங்கள் சும்மா ஒரு என் பேட்டர்ன் ஒன்றும் இல்லை. இது வந்து எலியட் வேவ்ல 1 வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 வேவ் 5 பார்த்தீங்கன்னா எல்லாம் என் பேட்டர்னில் தான் வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட் என் பேட்டர்ன் எல்லாம். இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. சேம் திங் ஏபிசி பேட்டர்னில், ஏபிசி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏபிசி இது வந்து என் பேட்டர்ன் தான். டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் அவ்வளோதான். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் வெரி எப்படி சொல்லுவாங்க, கஷ்டம் எதுவுமே இல்லை இதில். எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் மட்டும் ப்ராக்டிக்கலாக டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிக்கலாம். சேம் திங் இப்படி தான் இந்த ஃபால்லையும் என் பேட்டர்ன் தான் வந்தது. ஓகே, ஸோ என் பேட்டர்ன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்படியே கண்டுபிடிக்கலாம். வேவ் 1 வேவ் 2 சொன்னால் நீங்கள் வந்து தேடிட்டே இருப்பீங்க, சப் வேவ்ஸ் இது அதுன்ட்டு. ஓகே, சிம்பிள் அஸ் தட். ஐ டோல் யூ 13th வரைக்கும் எப்படி, 10th வரைக்கும் இந்த வீக் எப்படி பார்க்கணுன்ட்டு டன். ஆல்ரைட், இதுதான் என்னோட லெவல். ஸோ லாஸ்ட் வீக் இல்லை, இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோ என்ன சொன்னேன், பேசிக்காக இந்த டீப் மூவ் வந்து எதுக்கு பார்க்குறேன்னா, 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். ஜஸ்ட் லிட்டில் பிட் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார் இஸ் வெரி சிம்பிள். இன் திஸ் மூவ் மேலே ஸ்விங் லோலேருந்து 3 வேவ் வந்துச்சு. ஓகே, 3 வேவ் மூவுக்கு அப்புறம் இன்னும் 3 வேவ் மூவ் வந்துச்சு. இங்கே 3 வேவ் மூவ் கேம் லைக் திஸ் ஆல்சோ செகண்ட் டைம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ 3 வேவ் மூவ். ஸோ அடுத்த மூவ் வந்து இட் கேன் பி வெரி சிம்பிள். இட் கேன் கோ லைக் திஸ், ஆர் கொஞ்சம் சைட்வேஸும் போகலாம் இங்கே லைக் திஸ், எனி திங் பாசிபிள். ஓகே, லாஸ்ட் பிட் வந்து சடனாக மார்க்கெட் ஃபால் வரணும்னா இது வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இந்த ரைஸ்க்கு இன்னும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. எதுக்குன்னா, இந்த ரைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், ஜஸ்ட் லெட் மீ செக் ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ வந்து. ஸோ திஸ் இஸ் நாட் ஈவன் 61% ரீட்ரேஸ்மெண்ட். பார்த்தீங்கன்னா இது வந்து 61% ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடையாது. நான் வந்து WXY பேட்டர்னில் நான் வந்து எலிட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் என்ன சொல்லியிருக்கேன்,
எக்ஸ்வே வந்து கிட்டத்தட்ட 61% வந்தால் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். எதுக்கு நான் வந்து எக்ஸ்வே பற்றி யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதோட இன்டர்னல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நோ ஸ்ட்ரக்சர் ஹேஸ் பீன் கன்ஃபர்ம்ட் ஹியர். தெர் இஸ் நோ கன்ஃபார்ம் ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் ஒன் ஸ்மால் டிப் அண்ட் ஸ்ட்ரெயிட் இட்ஸ் கோயிங் அப், ரைட்? ஸோ இது வந்து இல்லை, ஸ்ட்ரக்சர் கிடையாது இங்கே கிளியராக. ஸோ வெரி சிம்பிள். அதனால எக்ஸ்வே பற்றி நிறைய பேர் யோசிப்பீங்க. தட்ஸ் வை நான் அந்த டவுட் வரும் முன்னாடியே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். சிம்பிள். ஸோ பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியும், என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. வாட் ஹேப்பன் இன்ட்ராடேல இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்ட்டு லெட்ஸ் சி. புது பேர், நியூ பீப்புள், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஃபாலோவர்ஸ் டவுட் இருந்தது, வைப்ரேஷன் லெவல் சார் எப்படி சார், எப்படி என்னன்ட்டு நான் சொன்னேன். ஜஸ்ட் வெயிட், நிறைய பீப்புள்ஸ் வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணுறீங்க, ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி வந்து வாட்ஸ்அப் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா எனக்கே வந்து ஆல்ரெடி ஸோ மச் ஒர்க் இஸ் தட் மேபி நான் உங்கள் மெசேஜ் மிஸ் பண்ணிடுவேன், நீங்கள் மேபி ஃபீல் பேட் ஆகிவீங்க. அதெல்லாம் தெரியாது எப்படி நீங்கள் வந்து சில பேர் யோசிப்பீங்க நீ இக்னோர் பண்ணுறேன்ட்டு. அதெல்லாம் இல்லையாப்பா, எனக்கு டெய்லி 50-60 இல்லைன்னா 70 பீப்புள் டெய்லி மெசேஜ் பண்ணுறீங்கன்னா நான் எப்படி என்னோட ஒர்க் விட்டு அதெல்லாம் அது திரும்பி நான் வந்து ரிப்ளை பண்ணால் அது திரும்பி உடனே ரிப்ளை வருது, அப்படி கான்வர்சேஷன்லாம் ரொம்ப கஷ்டம் என்னால். ஸோ ஆல்ரெடி வீடியோவில் எப்படி சொன்னேன்னா கான்செப்ட் சேம், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அகைன். இன்னைக்கு எப்படி ஆச்சு, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் மேலே வி காட். எப்படி சிம்பிள், 9:39 AM 9:39 AM வந்து அவர் டைம், ரைட்? ஸோ 9:39 AM வந்து 4 மினிட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா 9:39 இஸ் ஆர் டைம் ஜோன். இந்த டைம் ஜோனில் நம்ம என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டைம் யூஸ் பண்ணிட்டு கேன் லெவல்லாம் யூஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த லெவல் நான் சொன்னேன், இது வந்து சும்மா ஒரு பிளாங்க் சார்ட்லாம் போட்டு ட்ரா பண்ணுற லெவல் இல்லை, இது பின்னாடி கால்குலேஷன்ஸ் இருக்குது நிறைய. ஸோ சிம்பிள் நான் சொல்கிறேன், 9:39க்கு எதுக்கு வந்து மார்க்கெட் 23,989 வந்து டச் பண்ணணும்ன்ட்டு நான் உங்களுக்கு கேட்குறேன். இது பின்னாடி ஏதாச்சும் ஓஐ அனாலிசிஸ் இருக்கா? இது எஃப்ஐடிஐ நேற்று சொன்னேன், இது வந்து நேற்று, ரைட்? இது வந்து பின்னாடி ஏதாச்சும் ஓஐ அனாலிசிஸ் இருக்கா? இது பின்னாடி எத்தனை பேர் வந்து கால், எத்தனை ஜியோ பாலிட்டிக்ஸு, நம்ம நாட்டில் என்னென்ன ஜிடிபி ரேஷியோ அதெல்லாம் போட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், சும்மா கேட்குறேன். இல்லை இல்லை. ஸோ ஐ டிட் நாட் டிஸ்கஸ் ஆல் தட். இதுதான் ப்ரைஸ் அண்ட் டைம் அனாலிசிஸ். திஸ் ஹேஸ் நத்திங் டு டூ, சார்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. ஓகே, சார்ட் வெளியே எல்லாம் நாய்ஸ், இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஆல் ரைட். ரைட் நவ் வாட் ஹேப்பன்? சிம்பிள், வைப்ரேஷன் லெவல் எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த 9:39 AM-க்கு லைக் ஐ செட் விச் லெவல் இது போய் டச் பண்ணது மார்க்கெட், இட் டச்ட் இந்த லெவல், இது லெவல் 23,989. ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு வைப்ரேஷன் பாயிண்ட்டாக மாறிடும் ஃபார் என்டையர் டே, ஃபுல் டேக்காக, இந்த செஷனுக்காக. ஏன்னா நம்ம இன்ட்ராடே பார்க்குறோம். இங்கேருந்து என்ன பார்க்கணும்? இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னா புல்லிஷ் செட்டப் பார்ப்போம், மார்க்கெட் கீழே போகுதுன்னா பேரிஷ் செட்டப் பார்ப்போம், ரைட்? ஸோ நேத்தோட வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, சில டைம் மார்க்கெட் இப்படி ஃபர்ஸ்ட் டவுன் மூவ் கொடுத்து திரும்பி மேலே போகலாம், உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ல நீங்கள் வந்து சும்மா லெவல் யூஸ் பண்ணாமல் எலியட் வேவ் தியரி யூஸ் பண்ணிங்கன்னா, நேற்றே சொல்லியிருக்கேன், டவுன் மூவ் இன்னும் முடியல, இன்னும் வரப்போகுதுன்ட்டு. ஓகே, எதுக்கு நீங்கள் வந்து லாங் போவீங்கன்ட்டு கேட்குறேன். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன், திஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் பேசிக் என் பேட்டர்ன் மாதிரி தான் இது. பேசிக் என் பேட்டர்ன் சார். ஓகே, என் பேட்டர்ன் இப்போ சொல்கிறீங்க, முன்னாடி லைவ் மார்க்கெட்டில் சொல்ல முடியுமா? அதுதான் நான் சொல்கிறேன். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ இந்த டவுன் மூவ் வந்துச்சு, நீங்கள் டவுன் மூவ் தான் பார்க்குறீங்க. எதுக்கு? பிகாஸ் உங்களுக்கு தெரியும் கீழே டவுன் மூவ் இன்னும் முடியல, ஸ்ட்ரக்சர் இன்னும் முடியல. எலியட் வேவ் வந்து சொல்லுது நம்மளுக்கு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், டவுன் மூவ் வரப்போகுது. ஆனால் மார்க்கெட் இந்த டைமில் மேலே தான் போகுது சார், என்ன பண்ணலாம், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் ரிஸ்க் டேக்கர், நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ரிஸ்க் எடுத்துட்டீங்க, அவங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து யூ ஷுட் பி வெரி ஃப்ளெக்சிபிள். ஓகே, நீங்கள் லெவல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்காம எலியட் வேவ் பார்க்காம லெவல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து ஷார்ட் எடுக்கணுங்க. ஸோ இப்போ நீங்கள் உடனே லாங் எடுத்தீங்க, ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுல்ல, இப்போ நீங்கள் உடனே ஷார்ட் எடுக்கணும், ரைட்? டெமோ அக்கௌண்ட்டில் என்ன லைவ் மார்க்கெட்டில் சொல்லலை.
இது பண்ணீங்கன்னா, அப்பதான் நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். நான் வந்து சார் நான் போத் சைட் ரெடியா இருக்கேன். இது பண்ணலாம். இல்ல நீங்க வந்து எலியட் வேவ் பிராக்டிஸ் பண்றீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஷாட் தான் பார்க்கணும். ஸோ நீங்க வந்து ஷாட்க்காக வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ எனிவே பாயிண்ட் இஸ் தட் கிட்டத்தட்ட லெட் மீ ஜஸ்ட் செக் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்தது. கிட்டத்தட்ட 300 430. ஓகே. ரவுண்ட் ஃபிகரா போடலாம். 430. ஸோ நெறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். 430 பாயிண்ட்ஸ் ஒரே நாள்ல, ஒன் டேல. ஆனா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, 200, 250 பாயிண்ட்ஸ் 1 வீக்ல வந்தா போதும்ன்ட்டு. எப்படி? ரீட்டெய்லருக்கு, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் சைக்காலஜில பாருங்க. They have money, they have buying power, they have everything. What they want small target. கன்சிஸ்டண்டா வீக்லி உங்களுக்கு ஸ்மால் டார்கெட் தான் வேணும். ஸ்லோ மணி பத்தி யோசிப்பாங்க. ஸ்லோ மணி உங்க ப்ராஃபிட் கிராஃப் இப்படி தான் போகணும் அப்படி யோசிப்பாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு எப்படி ஒரே நாள்ல 430 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அடுத்த நாள் திரும்பி எனக்கு 430 பாயிண்ட்ஸ் வரணும். நான் ட்ரேட் எடுக்கும்போது வராது. நான் ட்ரேட் எடுக்கல அன்னைக்கு தான் 430 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி யோசிப்பாங்க. ரைட். ஸோ இன்னைக்கு 430 பாயிண்ட்ஸ்னா இன்டூ இவ்வளோ ப்ராஃபிட் நான் டெய்லி சம்பாதிச்சுன்னா எவ்ரி வீக் பண்ணால் ஓகே சூப்பர் சார். எனக்கு மெத்தட் சொல்லுங்கள் சார். எனக்கு வீக்லி இந்த 430 பாயிண்ட்ஸ் மினிமம் வேணும். எனக்கு 10,000 வேணும் வீக்லி. நான் 10,000 வீக்லி சம்பாதிச்சுன்னா மந்த்லி கிட்டத்தட்ட 40,000 நான் இயர்லி இப்படி சம்பாதிப்பேன். நான் வந்து என்னோட பில்லு, என்னோட பைக்கு, இது அதுன்னு அப்படி தான் போவாங்க. ரைட். ப்ரொஃபஷனல்ஸ் அப்படி கிடையாதுப்பா. தே ஆர் லுக்கிங் ஒன்லி ஃபார் 200-250 பாயிண்ட்ஸ் செட்டப் கிடைச்சா போதும் அவங்களுக்கு. ரைட். அப்படி யோசிப்பாங்க. கரெக்ட். ஸோ அதான் நான் வந்து கொஞ்சம் மேபி ஓவராக பேசிட்டேன் ரீட்டைலர்லாம் பற்றி. பட் இதுதான் ட்ரூத். நீங்கள் மேபி அக்செப்ட் பண்ணுறீங்களா கிடையாது. மேபி இதுதான் ட்ரூத். எல்லாருமே ரீட்டைலர்ஸ் வந்து இந்த ஃபேஸில் கிராஸ் பண்ணிட்டு தான் மேலே தான் போவீங்க. ஓகே. எனிவே பாயிண்ட் ஹியர் இஸ் தட் வெரி சிம்பிள். 430 பாயிண்ட்ஸ் இன் ஒன் டே இஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபார் எனி பர்சன் டு ஃபுல்லி கேட்ச். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ், அது பாதி. 200 பாயிண்ட்ஸ் ஒரு நாளுக்கு போதும். சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் மோர் தென் எனஃப். வி ஆர் லக்கி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மெத்தட் ப்ரைஸ் அண்ட் டைம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏபிள் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் எனி ஒன் டு கேட்ச். வி காட் 430 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இது கவுண்டராக போடுவேன். 430 பாயிண்ட்ஸ் மண்டேக்கு. நாளைக்கு மேபி செட்டப்பே இருக்காது. ஓகே. மேபி. ஓகே. ஸோ அப்படியே நம்ம வந்து மார்க்கெட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தது பாயிண்ட் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகே. நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது மார்க்கெட்டில். வி ஆர் ரெடி டு அக்செப்ட் மார்க்கெட். நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஓகே, கொடுக்கலன்னா ஓகே, நம்ம ரெடியாக இருப்போம். இப்போ கொடுத்தீங்கன்னா அதுக்காக ரெடியாக இருப்போம். அந்த ஹம்பிள்னஸ் இன்னும் வரல. நிறைய லாஸ் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு அப்புறம் தான் வரும் இந்த ஹம்பிள்னஸ். ஈகோ எல்லாம் இருக்காது மார்க்கெட்டில். ஓகே. ஸோ எனிவே டோன்ட் வரி. இந்த சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, சார் மிஸ் பண்ணிட்டோம் சார், நான் கரெக்டாக யோசித்தேன் ஆனால் பண்ணல, எனக்கு பயம் இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெமோ கவுண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் யுவர் ட்ரேடிங். ஓகே. ஸோ டுமாரோ, நாளைக்கு என்ன பார்க்கணும்? சேம் திங், சேம் கான்செப்ட். எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது இதில். கான்செப்ட் எப்படி தான். டைம் காலையில் 9:51 AM. திரும்பி சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுறது சார்ட் 4 minute சார்ட். அதனால் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 9:39, 9:51 இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டைம் வந்து 9:15 AM. கேண்டில் ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் என்னென்ன பார்க்கணும் நோட் பண்ணிக்கோங்க. 23,600, 23,800, 49, 23,000, 24,089 இதெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி சிம்பிள். ஏதாச்சும் புது லெவல் இருந்தால் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஏதாச்சும் புது லெவல் இல்லை. 930, 23,989 இது வந்து ஆல்ரெடி கொடுத்தது லெவல். ஸோ புது லெவல் அப்டேட் பண்ணுறது தேவையில்லை. ஆமாம், நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வைப்ரேஷன் பாயிண்ட் மட்டும் அப்டேட் பண்ணேன். மேபி சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அதனால நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ ஜாயின் தேர் இஃப் யூ வாண்ட் லைவ் அப்டேட்ஸ். சிம்பிள் கைஸ். இது வந்து என்ன பார்க்கணும், திரும்பி நாளைக்கு வந்து எந்த லெவல் டச் பண்ணது மார்க்கெட், அந்த லெவல் நம்மளுக்கு வைப்ரேஷன் பாயிண்ட்டாக மாறிடும். வைப்ரேஷன் பாயிண்ட் மாறிச்சுன்னா அது வந்து அதுக்கு மேலே புல்லிஷ் செட்டப் இல்லைனா பேரிஷ் செட்டப். அது கீழே பேரிஷ் செட்டப் பார்ப்போம். லைக் டுடே சிம்பிள். ஓகே.
ஸோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் என்ன பார்க்கணுன்ட்டு, எப்படி பார்க்கணுன்ட்டு, 13th வரைக்கும் 10th வரைக்கும் எப்படி என்ன யோசிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியுது. ரைட்? ஜஸ்ட் ஒன் ஸ்மால் அப்டேட் ஆன் வீக்லி லெவல்ஸ். ஸோ வீக்லியில் என்னாச்சு, 24,000. ஓகே, நான் வந்து இந்த லெவல் மட்டும் ஹைலைட் பண்ணல இங்கே. 23,948. அதை நான் ஸோ வாட் ஐ டிட், லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதான் நம்ம வைப்ரேஷன் பாயிண்ட். கீழே இருக்குது லெவல் 23,785. அது கீழே வந்து 23,460. ஸோ கிட்டத்தட்ட ஈவன் ஃபார் வீக்லி செட்டப் எல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் மேலே யூ கேப்சர்ட். ஓகே, 300 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டீங்க. எப்படி சேம் கான்செப்ட், சேம் வைப்ரேஷன் ப்ரைஸ் அண்ட் டைம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு டைம் ஜோனே 9:15 10 AM வரைக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஜோன் நான் வீக்லிக்காக சொல்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மிக்ஸ் பண்ணாதீங்க இதில். நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் வந்து வீக்லி பண்ணணும்ன்ட்டு யோசிக்கிறீங்கன்னா கேளுங்க, சும்மா கேளுங்க எப்படி நம்ம யோசிக்கிறோன்ட்டு. 9:15 10 AM வரைக்கும். ஓகே, 9:15 10 AM வரைக்கும் டைம் ஜோன் இருந்தது. ஒரு 45 மினிட்ஸ் டைம் ஜோன். ஸோ விச் லெவல் டிட் இட் டச், எந்த லெவல் டச் பண்ணியாச்சு மார்க்கெட், இந்த லெவல் 23,948. ஸோ 948 நம்மளுக்கு வீக்லிக்காக வைப்ரேஷன் பாயிண்ட் ஆயிடுச்சு. வீக்லிக்காக 948, 23,948 வைப்ரேஷன் பாயிண்ட் இருந்தால் இது கீழே பேரிஷ் செட்டப் தான் பார்ப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள். 15 மினிட் சார்ட் யூஸ் பண்ணுறோம் இதில். இது வந்து நைஸ் ட்ராப் வந்துச்சு மார்க்கெட்டில், கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் ஃபால். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் பண்ணோம், நீங்கள் வந்து ரிவர்சல் எடுக்கோங்க, டேக் ரிவர்சல், நீங்கள் பை கால் வந்து பை பண்ணிக்கோங்க, புட் வந்து செல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் வெரி சிம்பிள், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஓகே, ஸோ சில திங்ஸ் வந்து நீங்கள் தான் பண்ணணும். புக்கிங் என்ட்ரி அதெல்லாம் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஆன் யுவர் ஓன். அப்போ தான் உங்களுக்கு செல்ஃப் பிலீஃப், கான்ஃபிடன்ஸ் அப்போ தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஜோன் வந்து அப்புறமேட்டு அப்டேட் பண்ணுறேன். ரைட் நவ் நாட் ரெலவெண்ட். நான் சிம்பிள் ஒன் டவுட் கேட்குறேன். இப்போ வைப்ரேஷன் பாயிண்ட் வீக்லி செட்டப் எல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்க, வி ஆர் ஆல்ரெடி வைப்ரேஷன் பாயிண்ட் கீழே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும். ஓகே சார், நான் வந்து லாங் எடுக்கலாமா, இங்கே நான் வந்து லாங் எடுக்கலாமா, வைப்ரேஷன் பாயிண்ட் கீழே இருக்கும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மோஸ்ட்லி நம்ம பேரிஷ் செட்டப் தான் பார்ப்போம். ஓகே, அது எப்போ, வென் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, வென் ப்ரைஸ் வந்து வைப்ரேஷன் பாயிண்ட் கிட்ட இருக்குது, வைப்ரேஷன் பாயிண்ட்லேருந்து ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ ரிவர்சல் எடுக்கணும் சார். ஓகே, ரீசெண்ட் மோஸ்ட் கிட்டத்தட்ட ரீசெண்ட் கேன் லெவல் எங்கே இருக்குது, க்ளோசஸ்ட் இது வந்து 23,000. நோட் பண்ணிக்கோங்க, 23,623. நான் இப்போ தான் அப்டேட் பண்ணுறது லெவல், புது லெவல் இது 23,623. இப்போ நீங்கள் வந்து இப்படி யோசிக்கிறீங்க, இப்போ சார் நான் ஆல்ரெடி இது கீழே இருக்கேன், வைப்ரேஷன் லெவல் கீழே இருக்கேன் சார், நான் வந்து லாங் பண்ணணும், எப்படி சார் நம்ம வந்து பேரிஷ் தான் யோசிக்கணும்ன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது இல்லைப்பா, ப்ரைஸ் வந்து இந்த டைம் ஜோனில் கிட்ட இருக்கும்போது அப்போ தான் யோசிக்கணும். இப்போ சப்போஸ் பரவாயில்ல, நீங்கள் கரெக்ட், கேள்வி கரெக்ட் தான். இப்போ நீங்கள் வந்து லாங் பண்ணணும்னா எப்படி சார், எந்த லெவல் யூஸ் பண்ணலாம், வைப்ரேஷன் லெவல் யூஸ் பண்ணணும், வெயிட் பண்ணணுமா, இவ்வளோ வெயிட் மேலே வரத்துக்கு மார்க்கெட் இவ்வளோ வெயிட் பண்ணணுமா, இங்கேயே எடுக்கலாமா? ஸோ ப்ரைஸ் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க, லாங் யோசிக்கிறீங்க, ரிவர்சலுக்காக யோசிக்கிறீங்க, அங்கே க்ளோசஸ்ட் லெவல் எங்கே இருக்குது, கேன் லெவல் 23,623. ஓகே, சப்போஸ் நாளைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார், இல்லை சார் நான் வந்து இங்கே இன்னொரு ட்ராப்காக வெயிட் பண்ணுறேன், இங்கே வந்து நான் ரிவர்சல் எடுக்கிறேன்னா ஓகே பரவாயில்ல, உங்க இஷ்டம். ஆனால் க்ளோசஸ்ட் கேன் லெவல் 23,460. இதுக்காக கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் லோ ரிஸ்க் செட்டப், எஸ்எல் கம்மி, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, டார்கெட்டுக்காக அதெல்லாம் அப்படி சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த டவுட்டும் கிளியர் ஆச்சு. ஃபைனல் ஒன் டவுட் எப்படின்னா, நான் சொல்கிறேன் ஜஸ்ட் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், நான் வந்து வெரி சாரி கைஸ், பிகாஸ் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. ஓகே, வீட்டில் யாரும் தமிழ் பேசுறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ தமிழ்லன்ஸ் கிடையாது. நான் வந்து என்னோடய ஃபோர்த் லாங்குவேஜ் தான் தமிழ். ஸோ நான் வந்து தமிழ்லாம் கற்றுக்கிறது மூவிஸ்லேருந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு, ஸோ எப்படி பேசுறது ஃபார்முலா எனக்கு தெரியாது. மூவிஸ் பார்த்து தான் நான் வந்து தமிழ் லேர்ன் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட தான் நான் வந்து தமிழில் தான் பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே ரூம்லேருந்து கேட்பாங்க, என்னடா இவங்களாம் தமிழில் பேசுகிறான், யார்கிட்ட பேசுகிறான்ட்டு உள்ளே வருவாங்க. ஸோ பாயிண்ட் இஸ் தட் சிம்பிள் கைஸ். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஏதாச்சும் தப்பு சொன்னால் எக்ஸ்கியூஸ் மீ.
இஃப் ஐ கொஞ்சம் ரஃபாக பேசினா எக்ஸ்கியூஸ் மீ இஃப் நான் வந்து மேபி ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஐ ஹோப் என்னோட மெசேஜ் வந்து கன்வே ஆச்சு. அது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. மார்க்கெட் அண்ட் லேர்னிங் அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்யூ அண்ட் I'll see you in the next video. I hope today's ஏதாச்சும் நான் மெனி பீப்புள் லேர்ன்ட் ஏதாச்சும் புது லேர்னிங் இருக்கலாம். சில பேருக்கு வந்து நியூ ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் வீடியோஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸ் யுவர் எலியட் மாஸ்டர் கோர்ஸ், அதுதான் உங்களுக்கு மெயின் பேசிக் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈஸியாக போகலாம் முன்னாடி. ஓகே, தேங்க்யூ கைஸ், I'll see you in another video. Till then, be safe.